Good morning. Nifty 9 AM Tamil Trading Channel. இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 750 வீடியோக்கு மேலே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடராக நம்ம நுழையும் போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம், எதனால் ஒரு ஸ்கில் பேஸ்டோ இல்லை ஒரு என்ட்ரி எக்ஸிட்டில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது, ஒரு காலையில் 9 மணிக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு 10 மணிக்குள்ளே ஒரு 3 பர்ஃபெக்டான என்ட்ரி எப்படி பண்ண வேண்டியது, இதை பண்ணும்போது நீங்கள் லைவில் நீங்கள் ஒரு மென்டரிங்காக ஒரு லேர்னிங்கும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஹை எண்ட் இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் ஸ்டில் அந்த எட்ஜு தான் எனக்கு மிஸ் ஆகுது, எதனால் என்னால் கன்சிஸ்டன்சியாக ஒரு ட்ரேட் பண்ண முடியல, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கிறீங்க, என்னால் ஒன்றுமே தெரியல, சரி ஒரு ட்ரேடருக்கு என்ன தேவை, ஒரு கன்சிஸ்டன்சிக்கு என்ன, நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியாக சென்செக்ஸாக எந்த இண்டெக்ஸ்னால் ட்ரேட் பண்ணுவீங்க. இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணுறதுல விஷயம் இல்லை, அதில் தேவையான வால்யூமும் நம்மளுக்கு ஏற்ற அந்த ப்ரீமியம் ப்ரைஸும் மேட்ச் ஆகும்போது அது ஒரு ட்ரேடாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கால் சைட் தான் போவேன், புட் சைட் தான் போவேன், கலர் கேண்டில்ஸை சேஸ் பண்ணுறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரேடருக்கு என்ன தேவை, ஒரு டிசிப்ளின், ஒரு கிராஜுவலாக டிசிப்ளின் வந்து சிங்கிள் வேர்டு இருக்கும், பட் அந்த டிசிப்ளின்ல என்ன இருக்குன்னா எல்லாமே அதில் இருக்கணும். எந்த இண்டெக்ஸை செலக்ட் பண்ணணும், எந்த ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணுறோம், அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுமா, வெயிட் பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணணுமா, இது எல்லாமே அதில் கவர் ஆகும். ஒழிய நம்ம எங்கன்னா ஒரு என்ட்ரி போட்டு அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ஒரு டார்கெட் கொடுத்துட்டு, சில பேர் 1:1 1:2 சில பேர் ஸ்கேல்ப் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்விங் எடுப்பாங்க பொசிஷன். சரி நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர்னா இருங்க, அது இல்லை விஷயம். பட் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியலன்னா நம்ம 23 நாள் இருக்குதுன்னா 23 நாள்லேயும் நான் ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் பண்ணிவிட்டு உடனே நான் எல்லா ட்ரேடும் பண்ணிவிட்டு ப்ரோக்கரேஜ் தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக நம்ம ஒரு ட்ரேடிங்கில் வந்தோம், ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம், பேசிவ் இன்கம். பட் அதை மறந்துட்டு இந்த ஸ்கில்லை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், அது இல்லை ஒர்த்து. உங்களுக்கு டிப்ளாய்டு கேபிட்டலில் எவ்வளோ வருது ரிட்டர்ன், இதுதான் நீங்கள் ஒரு டார்கெட் பண்ண முடிய. நான் போட்டது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறவங்களுக்கே ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8-9% தான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடில் கிடைக்கும் போது அதை அட்மையர் பண்ணுறதுல தப்பே இல்லை. இல்லை நான் இவ்வளோ தான் வேணும், நான் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரணும், டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும், இந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது. மார்க்கெட் இஸ் சுப்ரீம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 1 ஹவரில் நம்ம 9 o'clock to 10 o'clock போதும். ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுட்டு நம்ம 3 to 5% ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பண்ணணும் டிப்ளாய்டு கேபிட்டல். எடுத்தோன்னே யாருமே வந்து பெரிய கேபிட்டல் போடுறதுக்கு வேணான்னு சொல்லுங்க. விஷயம்னா அவங்க லாஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் பெரிய கேபிட்டல் போடுறது இல்லையே தவிர, எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் காசு பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் என்ன விஷயம், அவங்க வந்து நாளைக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் யாரும் லாட் போட ரெடியாக இல்லை. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கினீங்கன்னா என்னைக்கு நிஃப்டி எடுக்கணும், என்னைக்கு பேங்க் நிஃப்டி, என்னைக்கு சென்செக்ஸ், அதுக்கு எப்படின்னா எடுத்துக்கணும். ஒன்லி வாட் இஸ் கோயிங் டு கவுண்ட் வந்து ப்ரீமியம் ப்ரைஸும் வால்யூமும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எந்த இண்டெக்ஸ்லாம் எடுக்கலாம். இல்லை நான் நிஃப்டி தான் எடுப்பேன், ஏன்னா எல்லா யூடியூபரும் நிஃப்டி தான் காட்டுறாங்க, சென்செக்ஸ் தான் எடுப்பேன், அதில் பெரிய ப்ராஃபிட், அப்படி இல்லை. என்னைக்கு எந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு ப்ரீமியமும் வால்யூமும் கரெக்டாக இருந்தால் அந்த பக்கம் போகணுமே ஒழிய நீங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணணும் இதை தான் பண்ணுவேன்றது ஃபிக்ஸடில். அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்லேயும் நீங்கள் 1:1 1:2 1:3 ஸ்விங்கு பொசிஷனு நீங்கள் எந்த மாதிரினா நீங்கள் பி எ ட்ரேடர். பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழினா அக்யூரேசி தான். ஸோ என்ட்ரிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்போது தானாக நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைச்சிடும். இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும் போது நம்பர் கால் பண்ணுங்க. கூகுள் பிஸ்னஸில் நீங்கள் போட்டு ட்ரேடிங் ஜோன் எல்லோருன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் உங்களுக்கு அந்த லொக்கேஷனும் தெரியும். டேரெக்டாக ஃபிசிக்கல் செஷன் தேவைப்படுது, எனக்கு ஹை அண்ட் எட்ஜு மட்டும் தேவைப்படுது, கன்சிஸ்டன்சி இல்லை நான் பேசிக்லேருந்து இருக்கிறேன்னும் போது அவங்க கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அலைஸ் ப்ளூவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ரீயாக உங்களை ஒரு மென்டரிங் பண்ணோன்னா கூட நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபிசிக்கலாக டைரெக்டாக வரவங்க வந்து அதை பார்த்துக்கலாம். ஆன்லைனில் அது பண்ணல. இப்போ உங்களுக்கு டைரக்ட் செஷன் வந்து இன்ஹவுஸ் செஷனில் ஃப்ரீ செஷன்ஸும் இருக்குது. எவ்ரி வீக் வில் ஹாவ் ஃப்ரீ செஷன்ஸ். அது அலைஸ் ப்ளூ பார்ட்னர் கோடில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. நீங்கள் நேரில் வந்து ஆஃபீஸில் அது காண்டாக்ட் வேணுன்னா கூட அந்த டீட்டெயிலை எடுத்து நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை என்ன விஷயமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு ஒரு எட்ஜு தான் வேணும், லேர்னிங் வேணும், ஒரு நாளைக்கு ஒரு 9 to 10 மணி தான் எனக்கு டைம் அவைலபிள் இருக்குது, அதுக்குள்ளேயே எனக்கு தேவையான ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5% 10% ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ராப்பரான ட்ரேடராக கன்வெர்ட் ஆகணும்னா இட் டேக்ஸ் டைம். பட் உங்களுடைய ரிசீவிங் எண்டில் நீங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கிறீங்கன்றது தான் இந்த ட்ரேடராக நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பர் டேக்கு அட்லீஸ்ட் ஒரு ½ an hour கேண்டில் பை கேண்டில் நீங்கள் மூவ்மெண்ட்டை பார்க்காது யூ கேன் நெவர் பிகம் அ ட்ரேடர். இது எல்லாத்தையும் பார்க்கணும், எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா என்ன இருக்குதுன்னு நீங்கள் இது செக் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் செஷன்னு வரவங்க நேராக ஆஃபீஸாண்ட வந்துட்டு அந்த என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் அந்த அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க வீக்கெண்ட் செஷன்ஸு மந்த்லி செஷன்ஸ் எல்லாமே இருப்பாங்க.
அது எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடராக நீங்கள் எப்படி ஒரு க்ரோ ஆகணும், ஸ்லோ ஃபேஸ்லன்றதை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் பேசுனீங்கன்னா அல்ல நேரில் வரனாலும் கூகுள் பிஸ்னஸ் ட்ரேடிங் ஜோன் வேலூர்னு போட்டு நீங்களும் இந்த கூகுள் மீட்ல காலையில் 9:15 10 மணிக்குள்ள ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 7540001050க்கு கால் பண்ணலாம். பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த